ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம் குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான மசாலா தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மூக்கு பகுதி இருக்குள்ள அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயை பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சும்மா இந்த வெங்காயம் குடமிளகாய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியில் கிரேவியில் சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது இந்த குடமிளகாய் பாதி அளவுக்கு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். இப்படி கரண்டியில் இது பண்ணிங்கன்னாவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதியிலேருந்து 3/4 குக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் அந்த ஆல்ரெடி இருக்கிற எண்ணெய் கூட மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை, நல்ல பெரிய சைஸாகவே வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் எடுத்துக்கும். இதுவுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் குக்கிங் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது எப்படி ஒரு 2 நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தக்காளியை நல்லா அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 அரைச்சிருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நான் இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, நல்லா கெட்டியாக இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல பதம் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதாவது தக்காளியோடது, மசாலாவோடது எல்லாமே பச்சை வாசனை போய் தயிரும் நல்லா குக் ஆகி இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் எண்ணெய் நல்லா வந்திருக்கும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறது, அதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்தது எல்லாமே நல்லா பிரிஞ்சு ஒரு லேயர் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயம் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே ஊற்றிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நிறையா தண்ணி சேர்த்த வேண்டாம். 1/4 கப் தண்ணி சேர்த்துனிங்கன்னா போதும். வேணும் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேணால் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. வேணும்னா 5லேருந்து ஒரு 8 நிமிஷம், அதுவே அதிகபட்ச டைம் தான். ஸோ குக் பண்ணிங்கன்னா இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அப்புறம் குடமிளகாயோட டேஸ்ட்டு எல்லாமே கிரேவியில் இறங்கி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல எண்ணெயெல்லாம் ஃப்ளோட் ஆகி ஒரு சூப்பரான பதத்தில் இருக்குது. இப்போது இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி, வெந்தயத்தோட இலை இருக்குள்ள அது ட்ரை பண்ணினது, அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காயம் குடமிளகாய் மசால் ரெடி. ஸோ இவ்வளோ சிம்பிளாக ஒரு சூப்பர் டேஸ்ட் இருக்கிற சைட் டிஷ் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் செய்யாமல் இருக்கணும்? ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக வரல அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.